वाचा कल्पतर्पच्य कृपा सिंधुभ्यो च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरुवे नमः। वासुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। गाद्यायिनी महामाये महायोगिनी अधीश्वरी नंदगोपसुदम देवी पदिंदे गुरुदे नमः। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। श्रीमद् भागवतम 10வது ஸ்கந்தம் 2வது பாகம் அத்தியாயம் 14 ஸ்லோகம் அதாவது பதம் 12. பிரம்மா பகவானை பார்த்து தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார். ஓ பகவான், அதோக்ஷரே, தனது கருப்பையினுள் இருக்கும் குழந்தை தன்னை கால்களினால் உதைப்பதை ஓர் அன்னை குற்றமாக கருதுவாளா? பல்வேறு தத்துவ ஞானிகளால் உண்மை என்றும் பொய் என்றும் தீர்மானிக்கப்படும் எதுவும் உமது உதரத்திற்கு வெளியே இருக்கின்றதா? உதரம்னா பகவானுடைய வயிறு. பகவானுடைய வயிற்றுக்குள் இந்த பிரபஞ்சம் மட்டும் இல்லை, எல்லா தத்துவங்களும் கருத்துக்களும் விஞ்ஞானமும் ஞானமும் எல்லாமே பகவானுடைய உதரத்துக்குள்ள தான் இருக்குது அப்படிங்கிறாரு. ஏன்னா அவருடைய நாபி கமலத்திலிருந்து தான், கமலம்னா தாமரை, நாபின்னா தொப்புள் கொடி. அப்போ பகவானுடைய வயிற்றில் தான் அந்த தொப்புள் கொடி இருக்குது. அந்த தொப்புள் கொடியிலிருந்து வந்த தாமரை மலரில் தான் பிரம்மா தோன்றினார். அதனால அவருக்கு பகவானுடைய வயிறை பற்றி நன்றாகவே தெரியும். பகவானுடைய அந்த தொப்புள் கொடி, தொப்புள்ள இருந்து கொடி வளர்ந்து அந்த கொடியில மலர், தாமரை மலர் மலர்ந்ததுக்கு அப்புறம் அந்த மலர்ல பிரம்மா இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு? வேற எங்க இருந்தாவது வந்து இங்க குடி வந்துட்டாரா? இல்லை. பகவானுடைய வயிற்றுனில் இருந்து அந்த தொப்புள் கொடி, அந்த தாமரை கொடியின் மூலமாக தாமரைக்குள்ளிருந்து அது மலர்ந்ததும் வெளியில வந்து மகரந்தத்துல சுற்றி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இதழ்கள், தாமரை இதழ்களுக்கு மத்தியில உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ நாம எதுல உட்கார்ந்துருக்கிறோம்னு பார்க்கிறாரு, சுற்றி பார்க்கிறார். மலர் நல்லா மலர்ந்துருச்சு, இதழ்கள் ஆயிரக்கணக்கான இதழ்கள் விரிஞ்சு இருக்குது. அதனுடைய வர்ணமும் நல்ல ஒரு வண்ணமும் மெதுவான மிருதுவான அந்த ஸ்பரிசமும் அதனுடைய அழகான வடிவமும் அதிலிருந்து வர்ற வாசனையும் சுகந்தமான அந்த வாசனையும் இவரை அமைதிப்படுத்துது, ஆனந்தப்படுத்துது. தன்னுடைய சின்னஞ்சிறு குழந்தை எப்படி தாய் கைக்குள்ள மடியில் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் விசித்திரமாக விழித்து பார்த்து கொண்டு இருக்கும். அதனுடைய அந்த கண்களில் படக்கூடிய காட்சிகள் எல்லாம் அம்மாவோ அப்பாவோ இல்லை தாத்தாவோ இல்லை சின்ன குழந்தைகளோ அந்த குழந்தைய உற்று உற்று பார்த்தாலும் அந்த குழந்தை பார்க்கும் நம்மளை, இவங்களையெல்லாம் பார்க்கும். அம்மா தாத்தா குழந்தை பெரியவங்க எல்லாரையும், அப்பா எல்லாரையும் பார்க்கும் அந்த குழந்தை. ஆனால் யாரையுமே அதுக்கு அடையாளம் தெரியாது. அவங்களுடைய முகமோ அவங்களுடைய பார்வையோ பேச்சோ சுவாசமோ அந்த சுவாசத்தில் இருக்கிற வாசனையோ, அந்த ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தைய உற்று பார்க்குதுன்னா அந்த குழந்தைய அந்த பிறந்த குழந்தை பார்க்கும். இந்த 5 வயசு பிள்ளை அதை உற்று உற்று தொற்றுக்குள்ளே பார்க்கும்போது இது குட்டி பாப்பா குட்டி பாப்பான்னு கூப்பிட்டு கணத்தை தொட்டாலுமே அது முழிச்சு முழிச்சு பார்க்குமே தவிர அந்த குழந்தையோட முழு வடிவமும் அந்த பெரிய குழந்தைகளுடைய அந்த முழு வடிவமும் இந்த பிறந்த குழந்தைக்கு தெரியாது. அதனுடைய பார்வையில் விசித்திரமாக இந்த குழந்தை படும். அது மனித ஜந்துவான்னு கூட தெரியாது. அந்த குழந்தைக்கு வடிவம் தெரியும், என்னன்னே ஒன்றுமே தெரியாது. அப்படித்தான் நம்மளும் இருந்திருப்போம். இப்போ மட்டும் எல்லாம் தெரியுதானா? இப்போவும் எதுவும் தெரியல.
பிறந்த குழந்தை காரணம் இல்லாமல் முழிச்சு முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது இப்போ ஏன் பார்க்குது அப்படிங்கிறது அதுக்கு தெரியல, பார்க்குது அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். ஆனால் நாம் இப்போ தெரியாமல் பார்க்குறது வந்து முட்டாள்தனமாக பார்க்குறோம்னு அர்த்தம். அது கண்ணில் நிறைஞ்சு இருக்கும் மடத்தனமும் மூடத்தனமும். ஆனால் குழந்தையுடைய கண்களில் எதுவுமே அடையாளம் தெரியாமல், காரணம் தெரியாமல், யார் என்னன்னு தெரியாமல் தான் பார்க்குது. ஆனால் அது முட்டாள்தனம் கிடையாது. அறிமுகம் இல்லாத, பரிச்சயம் இல்லாத ஒரு பார்வை. யார் இது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுற பார்வை. அந்த குழந்தைக்கு அப்புறம் ஒரு தாத்தா வந்து அந்த குழந்தைய உற்று பார்க்குறாரு. அது பேசுகிறாரு, பேர் சொல்லி கூப்பிடுறாரு. தாத்தா பாத்தியா அப்படின்னு அவரை சொல்லிக்கிறாரு. அந்த குழந்தை அப்பவும் விசித்திரமாக பார்க்கும். இதுக்கு முன்னால் ஒரு மனித ஜீவன் நம்ம முன்னால் முகம் தெரிஞ்சது, அது வேற மாதிரி இருந்தது. இந்த முகம் வேற மாதிரி இருக்கு. ஆனால் ரெண்டு பேருமே என்னமோ சிரிக்கிறாங்க, வாயை காட்டி என்னமோ சொல்றாங்க. அடுத்து அம்மா பார்க்குறா, அப்புறம் அப்பா பார்க்குறாரு, அப்புறம் வந்தவங்க போனவங்க நிறைய பேர் பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தர் பார்வையும் சுவாமி வருகிறார். அதாவது அந்த குடும்பத்துக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சுவாமிஜி வர்றாரு. அவர் நாமகரணம் சூட்டுறாரு, ஆசீர்வாதம் பண்ணுறாரு, பொட்டு வைக்கிறாரு. எல்லாத்தையுமே அந்த குழந்தை வேடிக்கை தான் பார்க்குது. எதை பார்க்குறோம்னே அதுக்கு தெரியல. அப்படித்தான் பிரம்மா நாபி கமலத்திலிருந்து வந்த உடனே அந்த தாமரை இதழில் உக்காந்துக்கிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாரு. ஒன்றும் தெரியல அவருக்கு, எங்கே இருக்கிறன்னு தெரியல. கொஞ்ச நேரத்தில் இருப்பிடம் புரியுது. என்ன மாதிரி புரியுது? ஏதோ ஒரு மலர் மேலே நம்ம உட்காந்துருக்குறோம் அப்படிங்கிறது புரியுது. அந்த மலரை விஸ்தீர்ணமாக தொலைநோக்கு பார்வையில் நல்ல மேலே பார்க்குறாரு. தொலைவில் இருக்கிறத கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பார்வை இருக்குது. நீண்ட தூரத்தில் பார்க்குறது, இருக்கிற பொருளை பக்கத்தில் பார்க்குற மாதிரி அந்த பார்வையை செலுத்தி பார்க்குறாரு. மிகப்பெரிய தாமரை மலராக இருக்குது. ஆயிரக்கணக்கான இதழ்கள் இருக்குது அந்த மலர்களில். பாதுகாப்பான இதழ்கள், உறுதியாகவும் நல்ல வண்ணப்பத்தோடையும் நல்ல வாசனையோடையும் நல்ல தொடு உணர்வுல ஸ்பரிசத்தில் அவ்வளவு மென்மையாகவும் அழகாக இருக்குது. இதை எந்த வகையில் அன்புக்கு ஆனந்தமானதுன்னு சொல்லலாம் அப்படின்னா, அந்த ஸ்பரிசமும் அந்த வண்ணமும் அந்த அழகும் அந்த மென்மையும் அந்த வாசனையும் எப்படி சொல்லலாம்னா, நீ அம்மா முந்தானையை பிடிச்சிக்கிட்டு கூட சேர்ந்து தூங்கி இருக்கியா, இல்லை அம்மா மடியில் உட்காந்துருக்குறியா? அப்படி இருந்தால் எப்படி சுகமாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது அவருக்கு. ஆனால் பேசுகிறதோ பார்க்குறதோ எதுவுமே புரியல. அம்மா சொல்கிறது மட்டும் ஓரளவு புரியுது. அம்மா ஏதோ கையை காட்டி இறங்கி அங்கே போ, அங்கே நில்லுங்கிறா, அதை எடுத்துட்டு வான்றா. அது பரிச்சயமான ஏற்கனவே பழகின பொருளாக இருந்ததுன்னா அம்மா சொன்னோன்னா அந்த பொருளுக்கு பேர் தெரியலன்னாலும் அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து குழந்தை அம்மா கிட்ட கொடுக்கும். கொடுக்குற மாதிரி கொடுக்கும். கொடுத்துட்டு திரும்ப இது என்னது, ஏன் கொடுக்கணும் அப்படின்னு அந்த கையிலேயே பிடிச்சிக்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு எடுத்துக்கும். கொடு அப்படின்னா கொடுக்கும் பழையபடி. இது குழந்தையினுடைய நடவடிக்கை. அந்த மாதிரி பிரம்மா தாமரை மலரில் உட்காந்துட்டு எங்கே இருக்கிறோங்கிறத முதல்ல புரிஞ்சிக்கிறாரு. அதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது, பல காலம் ஆயிடுச்சு. நம்மளை பொறுத்த வரைக்கும் பல காலங்கள், அவரை பொறுத்த வரைக்கும் சில மணித்துளிகள். அந்த மாதிரி தான் அர்த்தம். பிரம்மாவுடைய ஒரு நாள்ங்கிறது நமக்கு ஒரு இரவு, ஒரு வருடம். ஒரு இரவு இல்லை, ஒரு வருடம். ஒரு வருடம் தான் அவருக்கு ஒரு நாள். அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆயுள் உள்ளவர் அவர். அப்போ அவர் பார்த்துக்கிட்டே இருந்தவர் தன்னுடைய நிலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க விரும்புகிறார். மீண்டும் அவர் வந்த வழியே அந்த தாமரை தண்டினுள்ள புகுந்து உள்ளே போய் பார்க்குறாரு. பகவான் வயிற்றுக்குள்ளே தானே போகணும், ஆனால் போக முடியலன்னு இல்லை, போக தேவையில்லைன்னு இவருக்கு தோணிடுது. ஏன்? அங்கே என்ன இருக்குது? தொப்புள், அந்த கொடிக்கும் அந்த தொப்புளுக்கு அப்புறம் உள்ள வயிற்றுக்கும் இவர் போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருந்தது? பார்க்க வேண்டாம்னு முடிவு பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? அங்கே எதை நினச்சி அங்கே போனார், எதை நினச்சி திரும்பி வேண்டாம்னு சொல்லிட்டு வர்றாரு. போனதுக்கு காரணம் நாம் எங்கே இருக்கிறோம், இது எங்கேருந்து வந்தோம் அப்படின்னு பார்க்கணுங்கிறதுக்காக உள்ளே போனார். ஏதாவது ஒரு வசதி கிடைக்கும், நம்ம அடுத்து என்ன செயல்படணுங்கிறதுக்கான தகவல், விபரீதம் முடிவு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நம்பினார். அதுக்காக உள்ளே போனார்.
திரும்ப எந்தவித விபரீதமான முடிவும் நமக்கு கிடைச்சிடக்கூடாது, அதை நம்ம செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக திரும்பி வெளியில் வந்தார். மறுபடியும் அதே தாமரை தண்டுள்ள போகும்போது திருப்பரங்குன்றம் மலை மாதிரி பிரச்சனை முடிவுக்கு வராமல், பிரச்சனை இருக்கிறதும் தெரியாமல், முருகனோட இவங்க பக்தி பண்ணுறேன்னு சொல்லிட்டு முருகனுடைய அந்த முருக கடவுளினுடைய உண்மைத்தன்மையும் தெரியாமல், அதனுடைய சிறப்பும் புரியாமல், வழக்கம் போல் இவனுடைய தேவைகளை மட்டுமே நினச்சிக்கிட்டு வர்ற சுயநலம், தன்னுடைய அற்ப தேவைகளுக்காக ஆண்டவன் சேவை செய்யணுங்கிற ஒரு பேராசை, சுயநலமும் பேராசையும் முட்டாள்தனமும் வழிபடக்கூடிய முறையும் தெரியாத ஒரு பேராசை பிடிச்ச போக்கிரி இதை பக்தின்னு சொல்லிக்கிறது. அந்த மாதிரி இவர் தாமரை தண்டிலிருந்து உள்ளே போனார், வயிற்றுக்குள்ளே போகலை, அந்த வாசலோட திரும்பிட்டார். ஏன் நம்ம இருப்பிடம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கு நம்ம திரும்ப வந்த பாதையில ஏன் போகணும் அப்படின்ட்டு திரும்ப மலர்லேயே உட்காந்துக்கிட்டார். சுற்றி பார்த்ததில், அதாவது ஒரு பிரபஞ்சம் முழுவதுமே ஒரு இருள், ஆனால் இருள் இல்லை, இருக்கக்கூடிய எல்லாமே சுய வெளிச்சத்தில் சுயம் பிரகாசமாக இருக்கிறதுனால எதுவுமே இருளாக தெரியல. கிரகங்களோ இல்லை இவர் இருக்கக்கூடிய மலர்களோ அந்த அவரோ கூட, அந்த பிரம்மாவின் உடல் கூட ஒளிமயமாக தான் இருக்குது. எல்லாமே சுயமாக ஒளிரக்கூடிய உடல்கள். அந்த மாதிரி இருக்கிறதுனால இவருக்கு இருட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இவருடைய ஒளிக்கு அப்பால் ஒரு பேர அமைதியும், அந்த அமைதியை அதிகப்படுத்துகிற மாதிரியான ஒரு ஓம்கார பிரணவ சப்தமும், பகவத்கீதையில் சொல்லியிருக்கிற வானில் சப்தமாக இருக்கிறேன்னு, அந்த மாதிரி அந்த சப்தமும் அந்த இருளும் இவருக்கு கேட்குது, பார்க்க முடியுது. அந்த இருளை வெளிச்சத்தில் உட்கார்ந்து இருக்கிற இவரால் அந்த இருளை பார்க்க முடியுது. இவர் அந்த மலரோட உச்சியில் உயரத்தில் இருக்கிறதா தெரியுது, இவருக்கு யூகம் பண்ண முடியுது. கீழே பார்க்கலான்னு குனிஞ்சு பார்த்தா அவ்வளோ பெரிய அந்த தாமரை இதழ் இவ்வளோ கடந்து இவரால் எட்டி பார்க்க முடியல. ஆனால் மிக உயரத்தில் இருக்கிறோம், கீழே அலை கடல் தான் இருக்குது, அலையோசை கேட்குதுங்கிறது அந்த மலர்களுடைய அசைவை வச்சு தெரிஞ்சுக்கிறார். அலையோசையும் கேட்குது. அப்போது மிகப்பெரிய ஆற்றல், தன்னை மட்டும் இல்லை, தன்னை போல பல ஆற்றல்களை உள்ளவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஆற்றலை வழங்கின ஒரு ஆற்றல், அதுதான் கடவுள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் இந்த ஆராய்ச்சியில் இருக்கும்போதே அவருக்கு அசரீரியாக கேட்குது, தவம் செய்வாயாக அப்படின்னு. நீ ஏன் கேள்வி கேட்டுட்ட, எங்கே இருக்கிறோம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீ முயற்சி செஞ்ச, இதோ பதில் தர்றேன். நீ முதல்ல ஜெபம் பண்ணு, தவம் இரு அப்படின்னு ஒன்று. கண்ணை மூடினார், நிமிர்ந்து பத்மாசனத்திலேயே, அதுக்கு பேர் தான் பத்ம ஆசனம். பத்மத்தில் உட்கார்ற முறை, அதனால பத்மாசனம், சமணம் போட்டு உட்கார்றத அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி உட்கார்ந்தார், நல்லா ஆழ்ந்து சுவாசித்தார். அந்த அலைக்கடல் ஓசையை காதில் பூர்ணமாக வாங்கினார். இந்த பேரண்டத்தில் இருக்கக்கூடிய சப்தம், அந்த சப்தத்தையும் உள்வாங்கினார். முதல்ல கேட்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று. எதையுமே நான் கேட்கலன்னு சொல்கிற அளவுக்கு பலகீனமாக இருக்கக்கூடாது. அந்த பலகீனம் மிகப்பெரிய பலகீனமாகி ஒன்றுமில்லாத ஒரு சூன்யத்துக்கு நம்மளை கொண்டு போயிடும். அதனால எதையும் கேட்கலைங்கிறது அது மாதிரி இழப்பு பக்தர்களுக்கு அது ஆகாத இழப்பு. எவனுக்குமே அது இழப்பு தான். கேட்கலை அப்படிங்கிறது தப்பு. கேட்கக்கூடாதெல்லாம் கேட்குறோம், கேட்க வேண்டியதை கேட்கலைன்னு சொன்னால் அது என்ன சொல்கிறது? கேட்கக்கூடாதெல்லாம் காதில் விழுகுது. ஏன்னா காதுக்கு மூடி கிடையாது, மூக்குக்கும் மூடி கிடையாது, காதுக்கும் மூடி கிடையாது, கண்ணுக்கு இருக்குது, வாய்க்கு இருக்குது. அப்போது சப்தம் மட்டும் கேட்குது, தவம் இரு அப்படின்னு. உடனே அந்த கேட்ட சப்தத்தை உள்வாங்கிட்டு ஓம் அப்படின்னு வாய் விட்டு சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே சொல்லிட்டு
உட்கார்றார். அப்பதான் தெரியுது அவருக்கு தனக்கு 4 தலைகள் இருப்பதை உணர்கின்றார். தன்னுடைய 4 தலைகளையும் பார்க்கின்றார். அவரால் பார்க்க முடியுது. எப்படி பார்க்க முடியுது? தொட்டு பார்த்தா இல்லை, உணர முடியுது. 4 தலைகளும் இருக்கிறத பார்க்குறாரு. எதுக்கு 4 தலை அப்படின்னா, ஒவ்வொரு தலையும் ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக தனித்தனியாக சிந்திக்குது. ஒரு தலையும் ஒரு தலைக்கு ஒற்றுமையோடையோ இணக்கமாகவும் சிந்தனைக்கு சிந்தனை உதவியாகவும் வழி நடத்தக்கூடியதாகவும் இருக்குது. அதன்படி அந்த 4 தலைகளால் 4 விதமான செயல்களை செய்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்துறதுக்கு ஒருநிலைப்படுத்தி ஓம்கார பிரணவத்தை தன்னுடைய நாபி கமலம் எந்த இடத்துல இருக்குதோ அங்கேயே இருந்து சொல்றார். அதே சொல்லு அவருக்கு மட்டுமே தான் கேட்குது. வெளியிலிருந்து கேட்குற சத்தம் அவருக்கு கேட்குது, அவர் சொல்ற சத்தம் அவருக்கு கேட்குது. இந்த மாதிரி அவர் தொடர்ந்து சிந்திக்கும் போது இந்த 4 தலைகளும் 4 பிரதானமான செயல்களில் ஈடுபடும் போது படைப்பு துவங்குகிறது. அப்பதான் யோசிக்கிறார், நம்ம படைப்பதற்காக நம்மை இறைவன் படைத்திருக்கின்றார். தவம் இருக்க தெரியுது. எப்போ ஒரு தன் புலநடக்கம்ங்கிற அந்த ஒரு கெட்டிக்காரத்தனத்தை தூக்கி தூர எறிஞ்சிட்டு, அதாவது நாகம் மாதிரி அது, அந்த நாகத்தை கொன்னா நாமளும் செத்து போவோம், நாமளே கொண்டுகிட்ட மாதிரி. அந்த நாகத்தை வளர்த்தோம்னாலும் நம்ம செத்து போவோம். ஏன்னா அந்த நாகம் தீண்டி நாம நிச்சயமா செத்து போவோம். அந்த மாதிரி தான் இந்த உலகியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆசாபாசங்கள், காமம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாம அந்த தவம் அப்படிங்கிற அந்த தவத்துக்குள்ள போனோம்னா நமக்கு நிம்மதி இருக்காது. நிம்மதினா எப்படி? அந்த தவம் கேட்காது, நாம சொல்றது நமக்கு கேட்காது, வெளியில் உள்ள நல்ல விஷயங்கள் நம்ம காதில் விழுகாது. இந்த பேரண்டத்தில் ஓம்காரம்ங்கிறது வானில் சப்தமாக இருக்கிறதும் இங்கு பூமியில் சப்தமாக காற்றில் இருக்கிறதும் அதே பிரம்மன் தான், அதே தெய்வ சக்தி தான். அதை இவர் உள்வாங்கி சுவாசிக்கும் போது இவருக்கு சிந்தனை தொடங்குது. படைப்புக்காக நாம் படைக்கப்பட்டு இருக்கிறோங்கிறது புரியுது. 4 தலைகளும் 4 விதமாக வேலை செஞ்சாலும் ஒன்றுக்கொன்று இணையாகவும் ஊக்கமாகவும் ஒற்றுமையாகவும் படைப்புக்கு காரணமான எல்லா சிந்தனைகளையும் இந்த தலைகள் நினைக்க எல்லா படைப்பும் அப்படியே உருவாகி பரவுது. அப்போதான் எல்லா கோள்களும் இயங்க ஆரம்பிக்குது. ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒரு துணைக்கோள், துணைக்கோளுக்கு ஒரு பெரிய ஒரு கோள், அதனுடைய சுற்றுப்பாதை ஒன்றோடொன்று மோதிக்காம, அப்புறம் அந்தந்த கோள்களில் அந்தந்த தன்மைக்கு தகுந்த மாதிரியான ஜீவர்கள், அவங்களுக்கான வடிவங்கள், அவங்களுக்கான முக்குணங்கள், அவங்களுக்கான பஞ்சபூத உடலுக்கான அவங்க உடலுக்கு தேவையான மூலக்கூறுகள் எல்லாமே படைக்கப்படுது. அப்போ இவருடைய சிந்தனைப்படி இல்லாம, இவர் சொந்த கட்டுப்பாட்டின்படி இல்லாம அது இஷ்டத்துக்கு சிந்தனை பறந்து போகுது, விதவிதமா போகுது. அதுலதான் யட்ச ராட்சச கிண்ணறர்கள், இந்த பேய் பிசாசுகள், இந்த மாதிரி துஷ்ட சக்திகளும் வந்துருது தவம் இருக்கும் போதே. இப்படி எல்லாம் வந்த உடனே இவர் மிரண்டு பயந்து தவத்தை விட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. அதுகளும் துரத்துதுங்க. எங்க ஓடுறாங்க? அந்த மலர்களுக்குள்ளேயே தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. மலர்கள் இல்லை, மலர் தான். அது அவ்வளவு பெருசா இருக்குது, இந்த பிரம்மாண்டம் அளவுக்கு. எங்கெல்லாமோ ஓடுறாங்க. அப்புறம் அதுகளே காணாம போயிருதுங்க அந்த தீய சக்தியில. திரும்பவும் சம்மணம் போட்டு பத்மாசனம் போட்டு உக்காந்து திரும்ப தியானிக்கிறாரு அந்த ஓம்கார பிரணவத்தை. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொன்றும் உற்பத்தி ஆகுது. அவர் நினைக்க இங்கே எல்லாமே அவர் சிந்தனையில் என்ன காட்சிகள் கிடைக்குதோ, அந்த மனக்கண்ணில் என்ன கிடைக்குதோ அது எல்லாம் படைக்கப்படுது. இது எப்படி, எந்த அடிப்படையில் இதனுடைய மூலக்கூறுகள்லாம் இப்படி ஒன்று சேர்ந்து இவர் நினைவால மட்டுமே எப்படி படைக்க, இவருக்கு எப்படி நினைக்க தெரிஞ்சது அப்படின்னா, இது இப்பதான் இந்த பிரம்மா படைக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. யுக யுகமா படைச்சிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு யுகத்திலோட முடிவுலையும் இவரும் உறங்க போயிடுறாரு, இவரும் இல்லாம போயிடுறாரு. அதாவது வெளியிருப்புன்னு இல்லாம பகவானுடைய உடலுக்குள்ள ஒடுங்கிடுறாங்க. பிரளயமே, மொத்த பிரபஞ்சமே ஒடுங்கிடுது ஒரு யுகத்துக்கு.
அப்புறம் அடுத்து அதிலிருந்து வெளியில் வருது. இந்த மாதிரியான பகவான் வயிற்றிலிருந்து வர்றாரு, வயிற்றுக்குள்ளே போகிறாரு. ஒரு சதுர்யுகம் இல்லை, 72 சதுர்யுகம் பிரம்மாவுடைய ஆயுள் காலம். ஒரு சதுருங்கிறது சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு பேர். இந்த கலியுகம் 4,32,000 வருடங்கள் நம்ம பூமியில், நம்ம மனித கணக்கின்படி. அப்போ 4,32,000 மாதிரி 8,64,000 ஆண்டுகள் இதுக்கு முந்தின துவாபர யுகம். அதே மாதிரி 2 மடங்கு திரேதாயுகம், அதே மாதிரி 2 மடங்கு சத்தியயுகம். இந்த அளவு இருக்கக்கூடிய இந்த 4 யுகமும் ஒரு சதுர்யுகம். இதே மாதிரி 72 சதுர்யுகம் பிரம்மாவுக்கு இருக்கு. இங்கே நம்ம கணக்குப்படி ஒரு வருடம் அவருக்கு ஒரு நாள்னா, அவருடைய வருடங்கள் நமக்கு அது கணக்கெல்லாம் எனக்கு வராது. ஆனால் மிக பெரிய விஷயம், பெரிய பிரம்மாண்டம்ங்கிறது தெரியும். அளவற்ற காலங்கள் இல்லை, அளவான காலங்கள் இருக்குது. அதிகமான காலங்கள் அவருக்கு இருக்குது, நம்மளை விட ஆயுள் அதிகம். அவரால் படைக்கப்பட்ட நமக்கும் அதே மாதிரி ஆயுள் அதிகம். ஆனால் நம்ம ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட சில நாட்களில் அவருடைய கணக்குப்படி நாளிகைகளில் மாறிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாம் இருந்துக்கிட்டு இருக்கோம், யுக யுகமாக இருந்துக்கிட்டு இருக்கோம். பிரம்மா இருக்கிற மாதிரி நாம் இருக்கிற மாதிரி நாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கோம். பிரம்மாவால் நம்ம படைக்கப்படலை. பிரம்மாவையே படைச்சவர் தான் நம்மளையும் படைச்சிருக்கிறார். பிரம்மா மூலமாக படைச்சிருக்கிறாரு. ஆனால் பிரம்மா அதுக்கு பொறுப்பு கிடையாது. படைப்புக்கு காரணமானவர் பிரம்மா, அவ்வளவுதான். இந்த மாதிரி அவர் வயிற்றிலிருந்து வந்ததுனால வயிறை பற்றி சொல்றாரு. நான் உங்ககிட்ட எப்படியெல்லாமோ நடந்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு கூச்சம் உணர்வுல சொல்றாரு. உங்களுடைய உயர்வு தெரியாம நான் சாதாரணமா நினைச்சு உங்ககிட்ட நடந்துகிட்டதுக்கு மன்னிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறவர். உதாரணமா என்ன சொல்றாரு, தாயினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய சிசு, தாய் அது கால்கள் உதைக்கிறத, தாய் கர்ப்பப்பையில இருந்து குழந்தை உதைக்கிறான்னு சொல்லி சந்தோஷப்படுவாளே தவிர, மகிழ்ச்சி அடைவாளே தவிர வருத்தப்பட மாட்டாள். குழந்தை என்னைய வயிற்றில் இருக்கும்போதே உதைக்கிறானே அப்படின்னு வருத்தப்பட மாட்டாள். அவனுடைய இருப்பும் அவனுடைய உயிர்ப்பும் அவனுடைய அசைவும், கைகால அசைவு இயக்கமும் கர்ப்பப்பையில் தட்டும்போது ஆனந்தத்தை அடைகிறா. வேதனையோட உடல் வேதனைப்படும், உள்ள மகிழ்ச்சி அடையுது. குழந்தை உயிரோட இருக்கிறான், துடிப்போட இருக்கிறான், முழுமையாக வளர்ந்துருக்கிறான், ஊனம் இல்லாமல் இருக்கிறான், தெளிவாக இருக்கிறான் அப்படிங்கிறதுல அவளுக்கு ஒரு சந்தோஷம். அப்போ அந்த வலியை பொறுத்துக்கிறான். அந்த மாதிரி அதே மாதிரி நீங்கள் படைப்பை எந்த விதத்தில் பண்ணுறீங்களோ அதே மாதிரி என்னையும் என்னுடைய ஆணவத்தையும் அகங்காரத்தையும் முட்டாள்தனத்தையும் நீங்கள் பொறுத்துக்கணும் அல்லது என்னை மன்னிக்கணும். பொறுத்து தான் ஆகணும், என்னை மன்னிச்சும் ஆகணும். ஏன்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குழந்தை கையை காலை உதைக்கிறது, தாயை பகைமையாக்குற வேலையை செய்யலையே அந்த குழந்தை. அதனால தாய்க்கு குழந்தை முழுமையாக வெளியில் வந்ததுக்கப்புறமும் அவன் மேலே பாசம் வருது. இந்த மாதிரி பிரம்மாவும் வயிற்றிலிருந்து வந்தது, நாமளும் வந்தது. அவருடைய வேதங்கள், அவருடைய படைப்பு, எல்லா கருவியும் அவர் கூடயே வந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால இங்கே மன்னிக்கிறதுக்கு அவர் வேண்டி கேட்டுக்கிறது, குழந்தையா இருந்தால் எப்படி மன்னிக்கிறது, தாய் மன்னிக்கிறாளோ அதே மாதிரி இந்த பேரனம் பிரபஞ்சம் முழுவதுமே குழந்தையாகி உங்கள் வயிற்றில் இருக்குது, உங்களுடைய உதாரத்தில் இருக்குது. நாங்கள் உங்களுடைய எந்த சக்தியாக இருந்தாலும், பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் வாதம் பண்ணிட்டு இருக்கிற உண்மை பொய் அப்படிங்கிற 2 விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த 2மே உங்கள் வயிற்றை விட்டுட்டு வெளியிலையா இருக்குது, எல்லாமே உங்கள் வயிற்றுக்குள்ளே தான் இருக்குது. அப்படி பார்த்தா நானும் உங்கள் வயிற்றுக்குள்ளே தான் இருக்கிறேன். எப்படி தாய் பொறுத்துக்குவாளோ எங்களுடைய செயல்களை, அதே மாதிரி நீங்களும் பொறுத்துக்கணும் அப்படின்னு துணிஞ்சு வேண்டிக்கிறார். யார்கிட்ட பேசுகிறோங்கிற பயமே இல்லாமல் என்றார். ஏற்கனவே சொல்லிட்டார், மாயைக்கெல்லாம் மாயை நீதான்னு சொல்லிட்டாரு. உங்ககிட்ட போய் நான் என்னுடைய ஆணவத்தை, என்னுடைய அகங்காரத்தை காட்டலாமா அப்படின்னு கேட்டார் இதுக்கு முன்னால். அதுவே மாயை தாங்கிறது அவருக்கு தெரியல. இப்போ அடுத்த பேச்சுக்கு போயிட்டாரு. அதனால் உண்மையோ பொய்யோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் நாங்கள்லாம் உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தை மாதிரி எங்களுடைய செயல்களால் நீங்கள்
பரவசமோ பாசத்தையோ எதையுமே குறைச்சிக்க முடியாது, அனுபவிச்சு தான் ஆகணும், எங்களையும் மன்னிச்சு தான் ஆகணும், நான் இதை நல்லா புரிஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறத பகவான்கிட்ட தெரியப்படுத்துகிறார். அவர் மன்னிப்பு கேட்குற விதம், நாங்கள் யாராவது உங்கள் வயிற்றுக்கு அப்பால வெளியில் இருக்கோமா? அப்படி வெளின்னு ஒன்றும் இல்லவே இல்லை, அதுவும் உங்கள் வயிற்றுக்குள்ளேயே இருக்குது. இப்பேற்பட்ட பகவான் என்னை மன்னிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாச்சாரி கௌர் பக்தவிருந்தா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஜெய் குருதேவ்.